என் மகன் தான்ப்பா செத்தான். செத்ததெல்லாம் ரொம்ப பெருமையா இருக்கு. அவரு முகத்த பார்த்துட்டு செத்துட்டியா? கோவம் இல்லைங்களா உங்களுக்கு? எங்க கோவம் இல்ல. என் பையன் போனாலும் போயிட்டு போறியா? ச்சை தூக்கருமா இதெல்லாம் ஒரு பொம்பளைகளா? நீ பிள்ளை பத்தியா வேற எதுவும் செஞ்சியா? காசுண்டா பீதுன்னு இருக்கிறது கணக்கு ஆயிட்டீங்க. பணண்டா போன வாயை தொலைக்கன்ற மாதிரி உசுரோட இருக்கிற போன எப்படி வாயை திறந்துருக்கு? உனக்கு பிள்ளையா பிறந்திருக்கு, அவனுக்கு அசிங்கப்படணும் செத்தவங்கலாம். எப்படியோ கூட்டத்துக்கு போய் செத்துட்டியான்னு ஒரு இது இல்லாம செத்தது பெருமைன்றது. இன்னொன்னு எங்க குடும்பத்துக்கே பெருமை, செத்துட்டியான் செத்து முகத்தை பார்த்து செத்துட்டுன்னு சொல்லுது. இன்னொன்னு என் தம்பி போனா நாங்க வருவோம் அப்படின்னு சொல்லுது. எதுக்குடா நீங்களா உசுரோடு இருக்கீங்க? உங்கள் வகுத்தில் பிறந்ததுக்கு, உங்கள் கூட பிறந்ததுக்கு, அண்ணனா தங்கச்சியா பிள்ளையா பிறந்ததுக்கு செத்தவங்க வெக்க வேதனைப்படுவாங்க. செத்து நிம்மதியாக இல்லாமல் காசு பீதுன்ற காசு உங்களுக்கு பிச்சை காசு கொடுத்துட்டாங்கன்ட்டு எந்த அளவுக்கு இந்த தற்கொலை கூட்டம் தயாராகிருக்குன்றே தெரியல. இன்னும் அவங்க குடும்பத்தில் யார் இருந்தாலும் இந்த விஜய் கூட்டத்துக்கு அனுப்பிடுவாங்க. போய் செத்துட்டு வா, இன்னொரு 20 லட்சம் வந்துடும். அந்த 20 லட்சத்தை வச்சு என்னத்தை வாழ போகிறீங்க? ஒரு பிள்ளைய கட்டி கொடுக்குற செலவுக்கு ஆகுமா? அந்த பிள்ளை வாழ்க்கை முழுமையாக அந்த காசு கொண்டு கொடுத்துருமா? அந்த பிள்ளை இறந்துருச்சு, பிறந்துலேருந்து இறக்குற வரைக்கும் அது வாழ்க்கை அவங்களால கொண்டு வர முடியுமா? அந்த காசுனால எந்த அளவுக்கு பீதினி கழுதியாக மாறி இருக்குன்றதான் தெரியல. ரொம்ப அசிங்கமாக கேவலமாக இருக்குது. இப்படி ஒரு கூட்டத்துக்கு தான் சீமானன்னு சரி, சீமானண்ண தம்பி தங்கைக்கு நாங்களாம் முட்டு கொடுத்தோமாண்டு அசிங்கமாக இருக்குது. ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. இப்படிலாம் இறந்துட்டாங்க, அவங்க கூட யாரும் நிற்கல, எல்லாரும் வேறு விதமாக பேசுகிறாங்கன்னு சொல்லி நம்ம வருத்தப்பட்டோம். இப்போ அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசணுன்னு கேவலமாக அசிங்கமாக இருக்குது. எந்த அளவுக்கு புத்தி கெட்டுமா இருக்காங்க. அதில் ஒரு சில பேர் காசை வாங்கிட்டு அவங்க போட்ட கூப்பாடு சிரிக்கிறாங்க. பேசுகிறப்ப முன்னாடி ஒரு பொம்பளை பேசுது, அது சிரிச்சுக்கிட்டே பேசுது, குதூகலமாக போட்டு ஆடம்பரமாக நின்று பேசியிருக்காங்க. காசு எந்த அளவுக்கு மனசுங்களை திசை திருப்புன்னு இதில் தெரியுது. சீமானே தெரியாமல் இந்த கூட்டத்துக்குள்ளே சிக்கிட்டு எந்த ஓட்டுக்கும் காசு கொடுக்க மாட்டேன், எந்த ஒரு இதுக்கு நம்ம உண்மையாக நேர்மையாக எடுத்து சொல்லி நம்ம தமிழ் தேசத்தை வளர்ப்போம், தமிழ் மக்களுக்கு போராடுவோம், நிற்போம், விவசாய ரீதியாக நம்ம உதவி பண்ணுவோம் நின்றது எந்த அளவுக்கு முட்டாள்தனமாக இருக்குன்னு. இவங்க வந்தாங்க, கூட்டம் நடத்தினாங்க, இருக்கிற உயிர் 41 பேர் 50 பேரை கொண்டாங்க, காசை தூக்கி எரிஞ்சாங்க. நாய் எனக்கு கவ்விக்கிட்டு எப்படி அது கூப்பாடு போடுதுன்ட்டு சீமானனுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும். இந்த மாதிரி தற்கூரி கழுதிக்கிட்ட நம்ம நேர்மையாக போனால் வேலை நடக்குமா? நடக்காது. அப்புறமும் சீமானனே நேர்மைக்கு தான் நிற்கிறாங்க. சீமானனை உண்மையிலே பாராட்டணும். நம்ம இப்போ வந்தவங்களுக்கே நம்மளுக்கே வெறியறுது. இந்த மாதிரி ஒரு தற்கொலை கூட்டம் எப்படி தயாராகிக்கிட்டு இத்தனை வருஷமும் எப்படி போராடி இருக்காங்க. நேர்மையாக உண்மையாக இருந்து யாருக்கிட்டையும் காசு வாங்காமல். இல்லை உங்கள் கணக்காக அரசியல் பண்ணுறதா இருந்தால் சீமானனே எப்பயும் முதலமைச்சர் ஆகிருப்பார். காசை வாங்கிக்கிட்டு ஒரு 2 சீட்டுக்கு 1 சீட்டுக்கு கோடிக்கணக்கில் பணத்தை வாங்கிட்டு அவங்களால நிற்க முடியும். அதெல்லாம் விட்டுட்டு நேர்மைக்கு உண்மைக்கு நின்று இந்த தமிழ் மக்களை நம்ம முன்னோர்கள் கணக்காக சரியாக வழி நடத்தணும், ஒரு பணி நடத்தணும்னு சொல்லி தான் இவ்வளோ தூரமாக எந்த ஒரு இதுக்கு அடிப்படையாமல் தனிப்பட்ட முறையில் நிற்கிறாங்க. இந்த தற்கொலை கூட்டம் அந்த திருட்டு திராவிட கழுதியெல்லாம் சொல்லிடுறேன் சிம்பிளா, நீ எதுக்கு வந்துடுற மூலையில் நின்று கத்திட்டு போறேன். உங்க கணக்க காசு தூக்கிட்டு போய் பின்னாடி நின்று ஆட்சி அமைக்கிறதுக்கு யாருக்கு தான் தெரியாது. உண்மைக்கு நேர்மைக்கு நின்றது தான் சீமானனே. அதுக்கும் இந்த தற்கொலை கூட்டம் எப்படி தயாரா இருக்குன்னு தான் ஒன்று சிரிப்பா இருக்கு. இதுக்குள்ள வந்து நம்ம தெரியாம சிக்கிட்டோமான சீமானன்னு சொல்ற மாதிரி தான் இருக்கு. எப்படி இருக்காங்க இவர், ரொம்ப அசிங்கமா இருக்காங்க. இதுக்காண்டி வருத்தப்பட்டதுக்கு இப்போ எனக்கே அசிங்கமா இருக்கு. இவங்களுக்காண்டி நம்ம வருத்தப்பட்டோம், இவ்வளோ உயிரை கொண்டுட்டாங்கன்னு நினைக்கிறப்ப. திருட்டு திராவிட அரசியல் பற்றி நம்ம சில கேள்வி கேட்கணும். இந்த கரூரில் உயிர் இழந்ததுக்கு காசு கொடுத்தீங்க சரி, இந்த கொழுப்பு எடுத்து போய் வீட்டில் காசை திருட்டு வந்து கள்ள சாராயம் கொடுத்துட்டு செத்தாயம் பாரு. எதுக்கு செத்தாங்கன்னே தெரியல. கொழுப்பேறி போய் கொடுத்து செத்தவங்களுக்கு 10 லட்சம் கொடுத்தீங்க. கரூரில் உயிரிழந்தவங்களுக்கு 10 லட்சம் கொடுத்தீங்க. இதே காங்கிரஸும் சரி பாஜகவும் சரி அவங்களுக்கு 2 லட்சம் 3 லட்சம் கொடுத்துச்சு. அதனாலதான் இந்த உயிரிழந்தது கூட கவலைப்படாமல் இந்த கரூரில் இருக்கிற ஒரு சில நாய் பையன்னு சொல்ல முடியும், ஈனங்கட்ட பிறவி பல்ல வச்சுக்கிட்டு கிடக்க காசை கொடுத்தோன்னே. இதே அந்த தேனி மாவட்டத்தில் வெள்ளம் வந்து ரொம்ப மோசமான முறையில் அழிஞ்சு போய் பார்க்கும்போதே நான் நேரடியாக பார்த்தேன். விவசாய நிலத்தெல்லாம் அடிச்சுட்டு போகிறத கதிகலங்க வச்சுச்சு. கண்ணுக்கு நேராக பார்க்குறப்ப எம்பிட்டு கோரமாக அடிச்சுட்டு போயிருக்கு. எவ்வளோ பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க, வீடு இழந்திருக்காங்க, போட்ட வெள்ளாமை எடுக்க முடியாது, துப்புரா அழிஞ்சிருச்சு. அவ்வளோதான், அது முடிஞ்சிருச்சு. இதை இந்த தமிழ்நாடு அரசு நடந்து 3 நாள் ஆச்சு, 4வது நாள் ஆகிட்டு இருக்கு. ஒரு இதாவது கூட அறிக்கை விட்டது கிடையாது. சரி நாங்கள் உதவி பண்ணுறோம், அங்கே இருக்கிற பொதுமக்களை ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி பண்ணிட்டு இருக்காங்க. தமிழ்நாடு அரசு இந்த ஈனங்கட்ட பிறகுலாம் 10 லட்சம் கொடுக்குது. இந்த விவசாயம் பண்ணாதான் தமிழ்நாட்டில் ஒவ்வொருத்தையும் சோறுதுன்றதே விவசாயம் பண்ணுறதுனால தான். அவங்களுக்கு ஒரு உதவி பண்ணுற ஒரு காசு கொடுக்குறேன், அவங்க செலவழிச்சு காசு கொடுக்குறேன்னு கூட சொல்கிறதுக்கு வாய் கூசுது. எப்படி ஒரு ஈனங்கட்ட அரசியலை நம்ம வச்சுருக்கோன்னு பார்த்துக்கணும். அவங்களுக்கு தேவை ஓட்டு அரசியல் தான் பண்ணிக்கிருக்காங்க. எது பெருசாக பேசப்படுதோ, எது முன்னேற வருதோ அதை மட்டும்தான் அவங்க காசு கொடுத்து மடக்கி அமைக்கி வச்சிருக்கு. விவசாயம் பண்ணுறது வருஷம் பூரா
விவசாயத்துக்கு எந்த பாதிப்பு வந்தாலும் இந்த தமிழ்நாடு அரசு எது வந்தாலும் இந்த திருட்டு திராவிட பையன் எவே வந்தாலும் கண்டுக்கிற மாட்டாங்க. எந்த அளவுக்கு அழிஞ்சு போயிருக்கு, அவங்களுக்கு 20 லட்சம் 30 லட்சம் 50 லட்சம் கொடுத்தாலும் செல்லும். ஒரு தடவை நிதி உதவி கொடுத்தாலே அதுலேயே அவங்க அதை மாற்றிக்கிடுவாங்க, முன்னேறி வந்துருவாங்க. இதுக்கு இப்படி ஒரு விவசாயத்தின் இயற்கை மூலமா அது அழிஞ்சது. அவங்க செயற்கையாகவே அடிக்கவும் கிடையாது, உங்ககிட்ட பிச்சை கேட்கவும் கிடையாது. இயற்கை மூலியமா அழிஞ்சு வரது அதை கை கொடுத்து முன்னேற வக்கில்லாத இந்த திருட்டு திராவிட அரசு எதுக்கு தான் ஆட்சி அமைச்சு தமிழ்நாட்டில் உட்காந்துருக்குன்னு தெரியல. திருட்டு திமுக அரசு இந்த வெள்ளத்தினால பாதிக்கப்பட்ட அனைத்து விவசாயிகளுக்கும் கட்டாயம் நீங்கள் நிதி உதவி கொடுத்து தான் ஆகணும். தமிழ்நாடு அரசு யாருக்கெல்லாம் நிதி கொடுக்கும் தெரியுமா? கொழுப்படுத்து போய் கள்ளசாராயம் மது போதையில் சத்தவங்களுக்கும், திரைப்போதையில் போய் இந்த தற்கொலை பின்னாடி போய் சத்தவங்களுக்கு எவ்வளோ ஒரு மதிப்பு ஒரு பெருமை கொடுத்து அவங்களா பெருமையாக நினைக்கிற அளவுக்கு அந்த சாவை உருவாக்கி வச்சுருக்காங்க. விவசாயத்தை பின்பற்றி வந்தவங்கள அதனால உயிரிழக்கிறவங்க இயற்கையாக வந்து அழிச்சு பேரழிவு கொடுத்துட்டு வந்த அந்த விவசாயிகளுக்கு தமிழ்நாடு அரசும் சரி, ஆட்சியில் இருக்கிற திருட்டு திராவிட கட்சியும் சரி, மற்ற கட்சி எவனாச்சும் அதை பற்றி பேசுகிறாங்களா? எவனும் பேச கிடையாது. நாங்கள் உதவி பண்ணுறோன்னு சொல்ல கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு விவசாயத்துக்கு அவங்களுக்கு சம்மந்தமே கிடையாது. அவங்களுக்கு தேவை இந்த ஒருத்தனுக்கு இந்த திருட்டு திராவிட பையன் சப்போர்ட் கொடுத்துக்கிட்டு கை கோர்த்துக்கிட்டு அவங்களுக்கு பாதிப்பு வராத அளவுக்கு இந்த திருட்டு திமுக அரசு அவங்க மேலே எந்த நடவடிக்கை எடுக்காமல் மேற்கொண்டு நான் நன்கொடை கொடுக்குறேன், 2 லட்சம் கொடுக்குறேன், 3 லட்சம் கொடுக்குறேன், 10 லட்சம் கொடுக்குறேன், ஆளாளுக்கு முந்தடிச்சு வராங்க. இதே மத்திய அரசு இவ்வளோ வெள்ள பாதிப்பில் வந்த யாருக்காச்சும் இத்தனை வருஷத்தில் யாராச்சும் நிதி உதவி கொடுக்குறோம் நம்ம கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். இதே திருட்டு திராவிட அரசே சொல்லும், பாஜக நம்மளுக்கு எந்த உதவியும் பண்ண மாட்டேது தமிழ்நாட்டிலேருந்து. இந்த கரூர் சம்பவத்தில் மட்டும் இந்த பாஜக பையன் எப்படி துள்ளி தாவிக்கிட்டு வந்தாங்கன்னு நம்ம பார்த்துக்கிட்டே இருந்தலாம். அதில் நிதி உதவியும் கொடுத்துருக்காங்க. இதே விவசாயத்தினால பாதிக்கப்பட்ட இந்த மக்களுக்கு யாராச்சும் ஒருத்தனாச்சும் நிதி உதவி கொடுக்குறேன்னு சொல்கிறாங்களா? கொடுக்க மாட்டாங்க. அவங்களுக்கு தேவை கிடையாது. அவங்களுக்கு தேவை ஓட்டு அரசியல் தான் தேவை. விவசாயிக தமிழ்நாட்டில் இப்படி தான் நம்ம கத்திக்கே கிடப்போம்னா அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. இவங்க என்ன பண்ண போகிறாங்க? வேறு வழி இல்லாமல் ரேஷன் அரிசி போட்டால் போதும், உத்துணூறு சீனி பருப்பு போட்டால் போதும், அதை வாங்கி தின்னுட்டு அது பாட்டுக்கு ஓட்ட போட்டு கிடக்குன்னு முடிவு பண்ணிட்டாங்க. இப்படி ஒரு அரசியல் தான் இந்த திருட்டு திராவிட அரசியல் பண்ணிக்கிருக்கு. தமிழ்நாடு மக்கள் ரொம்ப தெளிவாக இருக்கணும். இந்த மாதிரி திருட்டு திராவிட கட்சி பின்னாடி போகாமல் இதிலே நல்லா யோசிங்க. எதுக்கு அவங்க நிதி உதவி கொடுக்குறாங்க, எதுக்கு அவங்க உறுதுணையாக நிற்கிறாங்கன்னு நம்ம யோசிச்சு பார்த்தாலே தெரியும். விவசாயம் சார்ந்த யாருக்கும் அவங்க உதவி பண்ண மாட்டாங்க. மழையை நிப்பாட்டுறாங்க, மாடு மேய்க்கிறத நிப்பாட்டுறாங்க, ஆடு மேய்க்கிறத நிப்பாட்டுறாங்க. விவசாய ரீதியாக எந்த தொழில் வந்தாலும் அது வெளி மாநிலத்திலேருந்து கொண்டுக்காராங்க தவிர தமிழ்நாட்டில் இருக்கிற விவசாயத்தையும் சரி அதில் உற்பத்தி ஆகிற எது அவங்க வளப்படுத்துகிற மாதிரி கிடையாது. அப்படியே உயிரிழப்பு நடந்தாலும் மின்னல் தாக்கி இருந்தவங்களும் அவங்களுக்கு ஏதோ பிச்சை காசு கொடுத்துருக்காங்க. இந்த வெள்ளத்தினால பாதிக்கப்பட்டதுல இத்தனை வருஷத்துல எப்போ அவங்க கொடுத்ததா சரித்திரமே கிடையாது. குடி போதையில் சத்தவங்களுக்கு 10 லட்சமோ, மது போதையில் சத்தவங்களுக்கு 10 லட்சமோ, திரைப்போதையில் சத்தவங்களுக்கு 10 லட்சமும் கொடுத்த இந்த தமிழ்நாடு அரசு வெள்ளத்தினால பாதிக்கப்பட்ட விவசாயத்தினால மின்னல் தாக்கி இப்படி வெள்ள அழிவு வந்தனால பாதிக்கப்பட்ட அந்த மக்களுக்கு எந்த உதவியும் பண்ணதும் கிடையாது. சப்பை வேணா கட்டுவாங்க தவிர அவங்க பயன்படுற மாதிரி அந்த வாழ்க்கை அந்த கஷ்டத்துலேருந்து அப்படியே முன்னேற மாதிரி அவங்க இன்ன வரைக்கும் நிதி உதவி கொடுத்ததே கிடையாது. தமிழ்நாடு மக்கள் யோசிக்கணும். இந்த திருட்டு திராவிட பைய கட்சி யார் வந்தாலும் ஒருத்தருக்கு மறைமுகமாக உறுதுணையாக நின்றுக்கிட்டு தமிழ்நாடு மக்களாக முட்டாளாக்குறாங்க. கற்றுக்கணும். நம்ம இதெல்லாம் பார்த்து தமிழ் தேசியம் வந்தால் தான், சீமானண்ணா வந்தால் தான் இதெல்லாம் ஒழிப்பாங்க. நேர்மைக்கு உண்மைக்கு ஆட்சியான தான் சீமானண்ணா நடத்துவாங்க. விவசாயத்துக்கு உறுதுணையாக நினைப்பாங்க. விவசாயத்தை சார்ந்து தான் சீமானண்ணா வைக்கிற ஒவ்வொரு அரசியல் இருக்கும். விவசாயத்துக்கு மக்களும் அதுக்கு அடுத்து தான் மற்றதே அவங்க பேசுவாங்க. இன்னும் உறுதுணையாக நாங்கள் நிற்போம், சீமானண்ணா நினைப்பாங்க. சீமானண்ணா பின்னாடி நம்மளும் நிற்கணும்.